கோடி வன்னியர்கள் கூடுகின்ற வன்னியர்களின் குடும்ப திருவிழாவிற்கு தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கோடிக்கணக்கான வன்னிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது இனமான காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களே, நமது இளம் போராளி மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடிக்கணக்கான வன்னியர்கள் நாம் இங்கு கூடினோம். வங்க கடல் அலையே ஓய்ந்து விட்டது. ஆக வங்க கடலை மிஞ்சியது இந்த வன்னியர் படை. ஆக இங்கு நாம் ஒன்று கூடுவதற்கு எத்தனை தடை, எவ்வளவு தடைகள், ஏன் இந்த தடை? எங்களுடைய நோக்கம் செயின்ஜார் கோட்டையை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையையும் நாங்கள் சந்தித்தோம். இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல. ஆக நாங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள், தடை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இங்கு ஒன்று கூடுகிறோம். என் சொந்தக்காரன் வருகின்ற வழியில் மறிக்கப்படுகின்றான், தாக்கப்படுகின்றான். இதுவெல்லாம் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்காது என்பதை இந்த தமிழக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. உங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதற்கு கூட முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது, எதுவும் நடக்காது. எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஆக இந்த நாட்டில் எந்த ஒரு கட்சிக்காரனும் கூட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம், அந்த சமூக தலைவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம். ஆனால் இந்த 2.5 கோடி வன்னிய மக்கள் ஆண்ட இனம், தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பல்லவ சம்புராய மன்னர்களின் வழித்தோன்றர்கள் படை நடத்தி பாராண்ட இந்த பேரினம் நாங்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னால் இது யார் கலவரத்தை தூண்டுகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக திட்டமிட்டு இங்கு ஒரு சமூகத்தை சார்ந்தவன் மற்ற சமூக பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்குண்டான செயலில் இறங்கி காதல் என்ற பெயரில் நாகரிகமற்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இதனால் ஏற்பட்டதுதான் தருமபுரி கலவரம். ஆனால் அந்த தருமபுரி கலவரத்தை என்ன சொன்னார்கள்? தமிழகத்தில் இருந்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் கலவரத்தை தூண்டுகின்றோம், நாங்கள் சாதி வெறி பிடித்தவர்கள், நாங்கள் வன்முறையாளர்கள் என்று சொன்னால், கலைஞர் கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தாரே, அவர் சாதியை ஒழிப்பதற்கு நாங்கள் தடுத்துக்கிட்டோமா? நீ சாதியை ஒழிச்சிருக்க வேண்டியதான், 5 முறை முதலமைச்சராக இருந்தல்ல, நீ ஏன் சாதியை ஒழிக்கல? நாங்க தடுத்தோமா? ஜெயலலிதா முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர், நீ சாதியை ஒழிக்க வேண்டியதுதானே, நீ சாதியை ஒழிக்க கூடாது நாங்க தடுத்தோமா? ஆக சாதி வெறி பிடித்தவர்கள் நாங்கள் என்று சொன்னால், தெருவோரம் குடியிருக்கின்ற, புறம்போக்கில் குடியிருக்கின்ற ஒரு நரிக்குறவன் கூட அவன் வீட்டு பெண்ணை அவன் கண் முன்னால் மானபங்கப்படுத்தினால் துப்பாக்கி எடுத்து சுடுறான்.
புறம்போக்கில் குடியிருக்கின்ற நாடோடி கூட்டம் தன் வீட்டு பெண்ணுக்கு ஒரு மானபங்கம் என்றால் துப்பாக்கி எடுத்து சொல்றான். நான் போன மாநாட்டை பேசுனதுதான் கலவரத்துக்கு காரணம். நான் என்ன பேசுனேன்? எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசுறேன்? இங்க வந்திருக்க என் சொந்தக்காரனுக்கு சொன்ன ஒரு கூட்டம் அலையறான், நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பாத்துங்க, படிக்க போற இடத்துல பத்திரமா பாத்துங்க. இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொன்ன? அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோன் அடிக்கிற சாதியா? மோன் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? நான் மோன் அடிக்கிற சாதியா? மோன் அடிக்க? நான் விவசாயி, என் அப்பா விவசாயி, என் பாட்டன் விவசாயி, என் முப்பாட்டன் விவசாயி. என் விவசாய குடும்பத்தில் என்ன இருக்கும்? வீட்டில் விவசாய தொழில் செய்வதற்கு என்ன வச்சிருப்போம்? கடப்பாறை, மம்பட்டி, கோடாலி, அருவா இதுதான் வச்சிருப்போம். இதை வச்சுதான் விவசாயமும் நாங்க பண்ணணும். எங்களுக்கு வர ஆபத்து இருந்தனா இதை வச்சுதான் காரியமும் நாங்க பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும்? இதான் சொன்ன. இத நான் பண்ற, கலவரம் பண்ற, கைது பண்ணுவேன், வழக்கு போடுவேன். நான் பார்க்காத சிறைச்சாலை இன்னும் புதுசா இருக்கா? போடு வழக்கு, எத்தனை வழக்கு வேண்டாலும் போடு, எத்தனை வருஷம் வேண்டாலும் ஜெயில வை. நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். என்ன உருவாக்கிய தலைவர் யார் தெரியுமா? தமிழின போராளி. முதல்ல டெல்லிக்கு ஒரு போராட்டம் நடத்த 1000 பேர் ஐயா ரயில் அழைச்சிட்டு போறாரு. நான் ஐயா கூட போகும்போது ஐயா என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு டெல்லிக்கு போகணும்னா எல்லா தலைவரும் நம்ம மந்திரி ஆகுமா, எம்பி ஆகுமா, பிரதமர் ஆகுமா தான் கேட்பாங்க. ஆனா ஐயா கேட்ட கேள்வி, குரு எனக்கு ஒரு ஆசை, இந்த நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டோம், இந்த டெல்லி திகார் ஜெயில மட்டும் தான் பார்க்காம இருக்கோம், அதையும் பார்க்கணும். நாங்க இந்த வார்த்தை இனி தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகள் வாயில வராது. ஒரு புரட்சியாளர், ஒரு போராளி, அவருடைய வாயில வந்து அவரால் உருவாக்கப்பட்டவனா. என்ன பிடிச்சி உள்ள வச்சா என்ன நடந்துரும்? ஆக நான் கேட்கிற, கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, தருமபுரியில் நடந்த கலவரத்துக்கு வன்னியர்கள் தான் காரணம், வன்னியரெல்லாம் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய சொன்னாரு. இந்த கலைஞர் கருணாநிதி தென் மாவட்டத்தில் கலவரம் நடந்தது, தேவர் ஜெயந்திக்கு சென்ற தேவரண மக்கள் 10 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கலவரத்துக்கு எந்த சாதிக்காரன் காரணம்? எந்த சாதி தலைவர் காரணம்? அவனை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னாரா? இல்ல. வடதமிழ்நாட்டில் தருமபுரியில் நடந்த கலவரத்திற்கு வன்னியர்கள் தான் காரணம், வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு மானமுள்ள வன்னியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாமா, கலைஞரை நாம் ஆதரிக்கலாமா என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். கலைஞர் சொன்னதோட இல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கான் ஒருத்தன், திராவிட கட்சி தலைவர் வீரமணி. அவன் மறுநாள் சொல்றான், இவங்க தான் கலவரத்துக்கு காரணம், நாங்க சாதியை ஒழிக்க போற நேரத்தை தடுத்துட்டாங்கிறான். ஏன்னா கருப்பு சட்டை போட்டா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி நினைப்பா? இல்ல நீங்க மேல இருந்தா வந்துட்டீங்க, நீங்க என்ன பெரிய புரட்சியாளர்களா? உங்க யோக்கியத கருப்பு சட்டை போட்ட பையன், உங்க யோக்கியத எங்களுக்கு தெரியாது? நீ என்ன கிழிச்சிருக்க? தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் பின்னால் வந்த கூட்டம் இந்த வன்னிய மக்களுடைய கூட்டம் தான். அப்ப நாங்க எதிர்த்தோமா நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கிறார் ஐயா. 1980 ஐயா மட்டும் வன்னிய சங்கம் துவங்காமல் இருந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த வன்னிய இளைஞர்களும் இன்றைக்கு வட தமிழ்நாட்டில் நெக்சல்வாதிகளாக, நெக்சலைட்டுகளாக உருவாகி இருப்பார்கள். இன்றைக்கு வட தமிழ்நாடு மத்திய பிரதேசம் போல், இன்றைக்கு ஊபி போல், இன்றைக்கு ஆந்திரா போல் மிகப்பெரிய நெக்சல்வாதிகள் கூட்டம் உருவாகி இருக்கும். ஏன் படிச்சோம்? எங்க கோஷமே என்ன? அம்மா தாலி அடகு வச்சு, அண்டா குண்டா கோவலை அடகு வச்சு BA MA படிச்சோம். படிச்சுட்டு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நாங்க பொறுமையா இருக்கிற சாதி இல்லை. ஏன் வேலை கொடுக்கல? வேலை கொடுக்கறவங்க போய் இந்த அரசாங்கத்துக்கு நாம வேலை கொடுக்கிறோம். காரல் மார்க்ஸ படிக்கிறோம், இன்னைக்கு எங்கெல்ஸோ படிக்கிறோம், இன்னைக்கு மாவாவை படிக்கிறோம்,
புரட்சியை பத்தி தெரியும், எல்லாம் நக்சலைட்டா மாற இருந்தான். அன்னைக்குதான் ஐயா வந்து அந்த பாதை போவாங்க, உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன், உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், உன் வறுமையை விரட்டுன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் ஒன்று சேர்ந்ததால் தான் இன்றைக்கு ஐயா வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு தப்பிச்சது. ஆக இன்னைக்கு நாங்க யாருக்கு எதிராக இருக்கிறோம்? தீண்டாமை ஒழிய வேண்டும். தமிழ்நாட்டில் எல்லா தலைவனும் மேடை போட்டு பேசலாம். தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்கு மேடையில் பேசிவிட்டு சும்மா இருக்கலங்க ஐயா. காடுவெட்டி என்ற கிராமத்தில் அன்றைக்கு இருந்த இளையபெருமாள் என்ற தலைவர், தனி டீ கிளாஸ் இருக்கிறது காடுவெட்டியில், இதற்கு ஐயா என்ன பதில் சொல்கிறார் சொன்னவுடன் மறாவது நாள் காலை காடுவெட்டிக்கு ஐயாவை அழைத்து வந்து அந்த தனி டீ கிளாஸை ஒழிச்சோம். இன்றைக்கு அழகாபுரம், அரியலூர் மாவட்டத்தில் அழகாபுரம் என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் சென்று சாமி கும்பிடுன்னு சொன்னா மாலை போட்டு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வச்சோம். இது எந்த அரசியல் கட்சி சாரங்க செஞ்சிருக்கா? தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி செஞ்சிருக்காரா? யார் செஞ்சிருக்கிறார்? தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் கூட அம்பேத்கர் சிலையை திறக்கவில்லை. ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் எங்களுடைய இனமான கால மருத்துவ அவர்கள். அதோட இன்றைக்கு மகாத்மா காந்தி கூட தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசினார். ஆனால் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று அவர் போராடவில்லை. தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று போராடிய ஒரே தலைவர் இந்தியாவில் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவ மட்டும்தான். தஞ்சை மாவட்டத்தில் குடுதாங்கியில் தாழ்த்தப்பட்டவன் இறந்த பிணத்தை தூக்கிச் செல்லக்கூடாது என்று வன்னியன் மறிக்கின்றான். தன் சாதிக்காரன் மறிக்கிறானே என்று பார்க்கவில்லை ஐயா அவர்கள். என்ன சொன்னார்? செத்த பிறகு சாதி இருக்கிறதா? செத்த பிறகு எந்த சாதிக்காரன் செத்தாலும் அதுக்கு பேர் பொணண்டா. இந்த நாய் நெறி இந்த நாட்டில் நடக்கலாம், ரோட்ல நடக்கலாம், அவன் பொணம் போகக்கூடாதான்னு அவனுடைய பொணத்தை தூக்கி சென்று அடக்கம் பண்ணியவர் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவ அவர்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசிவிட்டு இல்லை, அதற்காக போராடிய தலைவர் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவ அவர்கள். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் கிடைத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக்குவோம் ஒரு தாழ்த்தப்பட்டவனை என்று சொன்னார். ஆனால் முதலில் கிடைத்த அமைச்சர் பதவியை கொடுத்தோம், இரண்டாவது கிடைத்த அமைச்சர் பதவியை கொடுத்தோம். எங்களை இது எந்த அரசியல் கட்சியில் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் சொல்லு. தமிழகத்தில் திமுகவே, அண்ணா திமுக, காங்கிரஸ் இந்த அரசியல் கட்சிகளில் எந்த ஒரு கட்சியிலாவது தாழ்த்தப்பட்டவனை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த கட்சி ஏதாவது ஒன்றா? பாட்டாளி மக்கள் கட்சி தான் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சராக்குகிறோம் என்று சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளராக ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்க முடியும் என்று எங்கள் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். ஆக இப்படி நாங்கள் செய்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தலைவர் பேசுகிறார், காதலுக்கு இவர் எதிரானவர்கள், கலப்பு திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும் என்று சொல்கிறார். சரி, நீங்க சொல்வது சரிதான், கலப்பு திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும். ஆனால் உங்கள் தாழ்த்தப்பட்ட அமைப்புக்குள் அந்த அட்டவணை பிரிவில் எத்தனை சாதிகள் இருக்கிறார்கள்? பல்லர் சமூகம் இருக்கிறார்கள், பறையர் சமூகம் இருக்கிறார்கள், சக்கிலிய சமூகம் இருக்கிறார்கள். ஆக கலப்பு திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும் என்று சொல்லும் பொழுது முதலில் பல்லர் பறையர் வீட்டு பெண்ணை கட்டுங்கள், பறையர் சக்கிலி வீட்டு பெண்ணை கட்டுங்கள். இதை செய், இந்த புரட்சி செய். இன்னைக்கு ஒரு தலைவர் பெரிய பிரமாதமாக பேசிட்டு இருக்காரு, அந்த தலைவர் வள்ளுவ பண்டார சமுதாயத்தை சார்ந்தவர். உன் சமூகத்தில் இருக்கிற பெண்களை பறையர் சமூகத்தை சார்ந்த ஆண்களுக்கு கொடு. இந்த புரட்சியை நீ அங்கு செய், இந்த கலப்பு திருமணத்தை செய்து அங்கு சாதியை ஒழி. ஆனா இதை செய்ய மாட்டேங்கிற. அங்க ஏன் தடுக்குது? பல்லர் பறையரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறீங்க, பறையரும் சக்கிலியும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்க என்ன தடுக்குது? உங்களுக்கு சாதி தானே தடுக்குது. அப்ப உனக்கே சாதி இருக்கும் போது வீர வண்டிய குல சத்திரிய வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா? எங்களுக்கு சாதி இருக்காதா? சொல்லு. சாதி வெறி பிடித்தவன் வன்னியன் அல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வன்னியனுக்கு சாதி உணர்வே கிடையாது. சாதி உணர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு வன்னியன் தான் இருந்திருக்க வேண்டும். சாதி உணர்வு இருந்தால் இங்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆளு? எங்களுக்கு சாதி உணர்வு, இது ஒரு அறிவு சார்ந்த சாதியாக மாறவில்லை என்று ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள். ஆக நான் எங்களை பார்த்து சாதி வெறிகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி சொல்ல முடியும்? எந்த கட்சியில் செஞ்சிருக்கீங்க? கடலூர் மாவட்டத்தில்
2001 இன்றைக்கு ஒரு அறிக்கையை தயார் செய்து அன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தோம். கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினால் காட்டுமிராண்டித்தனமான வன்முறையினால் பாதிக்கப்பட்ட வன்னியர்கள், வன்னிய கிராமங்கள், வன்னிய சொத்துக்கள் முழு விவரம் 82 கிராமங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இது நடக்குமா? ஏன் அவனோட சண்டை வேண்டாம், சமாதானமா போவோம். ஐயா சொன்னதால அவன் அடிச்சா நாங்க வாங்கிட்டு பொறுமையா இருந்தோம். இல்லாட்டா இது நடக்குமா? இணைந்த கைகள் ஒரு ஆள் கையை பிடிச்சு தூக்குறாங்க. ஐயா, என் அன்பு தம்பி, நாம் 2 கரங்களும் இணைய வேண்டும், 2 சாதியும் ஒன்று சேர வேண்டும், தமிழ் மண்ணில் கலவரம் இருக்கக்கூடாது, நாம் அரசு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னோமே. ஏன் அதுல இன்னைக்கு ஒற்றுமை போச்சு? ஒன்னா இருப்போம், வாடா கையா குடுறானா உன் பொண்ணை குடுறானா கேட்டா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்ப என்ன, எங்க பொண்ணு எல்லாம் தெருவில் கிடக்கா, கொஞ்சம் வர்த்தி கொடுக்க. இப்ப இதை செஞ்சா இது கலவரம் வராதா? இது சாதி வெறியர்கள் சொல்றாரு. யாரு? கலைஞர் கருணாநிதி சொல்றாரு, வீரமணி சொல்றாரு, பொதுவுடைமை கட்சி தலைவர் தா பாண்டியன் சொல்றாரு. நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுக்கு என்ன சாதினே தெரியல. இன்னும் சொல்ல போனா நீங்க 4ஆம் ஜாதி பயணம் சொல்லலாம். நாங்க அப்படி இல்ல, அப்படி இல்ல. எங்களுக்கு ஆண்டதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குல்ல. எங்களுக்கு வீர வன்னியகுல சத்திரியன் 45 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்க மேடையில பேசின அழகான வசனங்களை கேட்டு, நீங்க ஆடின ஆட்டத்தையும் போட்ட கூத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஓட்டு போடுற சாதியா, கொடி பிடிச்சு கோஷம் போடுற சாதியா, அடியாளுக்கு செல்ற சாதியா நாங்க இருந்தோமே. எங்களுக்கு கொடுத்தது என்ன? சாராயத்தை மட்டும்தானே கொடுத்த. சாராயத்தை கொடுத்து எங்களை குடிகார சாதியா மாத்தி எங்க குடிய கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்பதை நாங்க மறந்துட முடியுமா? எம்ஜிஆரும் கொடுத்தா, இந்த அம்மா சொன்னிச்சு, இதுவும் சாராயத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு சாராய கடை ஒரு அமைச்சர் சொல்றான், உங்க சாதி தான் அதிகமா குடிக்குது. அந்த அமைச்சருக்கு சொல்றேன், நாங்க குடிக்கிற சாதியாடா? என் பாட்டங்காலத்தில் குடிப்பதே கேவலமா நினைச்ச சாதி. என்னைக்கு சாராய கடை திறந்தையோ ஒட்டுமொத்த சாதியும் குடிகார சாதியாக மாத்தினது நீங்க தான்டா. இந்த குடியினால எங்க குடும்பம் அழிஞ்சு போச்சு. எங்க சமூக பெண்கள் வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் எங்கள் ஐயா அவர்கள் போராடுகிறார்கள். அப்பதான் இந்த சாதி வாழும். அங்க நீங்க தான் குடிக்கிற சாதிங்கிறான். சாராயம் காய்ச்சி சாராய கடை முன்னா நீங்க சாராயம் காய்ச்ச பாக்குறீங்களாங்கிறான். அந்த அமைச்சருக்கு அவன் மாவட்டத்தில் இருக்கிற பார் அத்தனையும் ஏலம் விடாம அவன் சொந்தக்காரன் நடத்துறான். அவன் நம்மள சாராயம் காய்ச்ச போறாங்க. சாராயம் காய்ச்சற சாதியா? எங்களுடைய குலத்தொழிலே போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் எங்களுடைய குலத்தொழில். இதை நான் சொல்லல, வெள்ளக்காரன் சொல்லி இருக்கான், எழுதி வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியோட குலத்தொழிலை சொல்லி இருக்கான். அப்ப வன்னியர்கள் மிக பெரும்பான்மை சாதி, 2.5 கோடி மக்கள் வன்னிய மக்கள். இவனுடைய குலத்தொழில் போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற சாதி. நெல்ல பயிர் வச்சு கொடுக்கிறோம், பருத்திய பயிர் வச்சு கொடுக்கிறோம், கரும்பு பயிர் வச்சு சர்க்கரை கொடுக்கிறோம். இன்னைக்கு அழகான வீடுகளை கட்ட கொத்தனாரா இருக்கிறோம். தினம் லட்சக்கணக்கான என் சமூக பெண்கள் மாடு மேய்ச்சி 10 லிட்டர் பாலை கறந்து டெப்போல ஊத்திட்டு அந்த ஒரு மாட்டை வச்சு குடும்பம் நடத்துது. இப்படி வறுமையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமே. எங்களுக்கு 3 வேளை சோறு உண்டா? எங்களுக்கு ஒழுகாத வீடு உண்டா? எங்க வீட்டு பெண்கள் திருமணத்துக்கு செல்வதற்கு ஒரு பட்டுப்புடவைக்கு வழி இருக்கா? ஆக 45 ஆண்டு கால சுதந்திர ஆட்சியில இப்படி வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கோமே. இத பத்தி எவன் கவலைப்பட்டா? இங்க இருக்கிற முதலமைச்சர்கள் கவலைப்பட்டது எங்க ஐயா. ஆக இதை கேட்டதுக்காக எங்க ஐயா மதுரைக்கு போக கூடாது, கடலூருக்கு போக கூடாது, தருமபுரிக்கு போக கூடாது தடை போடுற. தடையை உடைக்க ரொம்ப நாள் ஆகாது. உங்க அனுமதியை வாங்கிக்கிட்டு நாங்க எந்த கூட்டமும் நடத்தியதில்லை. ஒரு வரலாறு சொல்றேன் காவல்துறைக்கு. 81 இருந்து 87 வரைக்கும் காவல்துறையோட அனுமதியை வாங்கி நாங்கள் எந்த கூட்டமும் நடத்தியது கிடையாது. அனுமதியை கொடுக்க மறுத்தாலும் அதை மீறிதான் கூட்டம் நடத்திருக்கின்றோம். அதை செய்ய இப்ப எங்களால முடியும். எங்களுக்கு தடை போடுவது எங்களுடைய ஐயா மட்டும்தான், இப்ப வேற யாரும் கிடையாது. பார் ஒன்னாலும் ஒரு வார்த்தை ஐயா சொன்னாங்கன்னா இந்த தமிழ்நாடே அசையாது, எதுவும் அசையாது. எங்க ஐயாவை நடமாடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, எவரும் கூட்ட விட்டு வெளில வர முடியாது, யாரும் எங்க நடமாட முடியாது, செய்ய முடியும். ஆக இப்படியெல்லாம்
ஒரு குறிப்பிட்ட வன்முறை எல்லாம் சொல்றீங்க. ஒரு தலைவர் பேசுறார், தெற்க போனா மரவனை வெட்டுவோம் மரத்தை கட்டுவோம், கவுண்டச்சை வெட்டுவோம் கவுண்டனை வெட்டுவோம் கவுண்டச்சை கட்டுவோம், வன்னியம் கொண்டாட்டி எங்களுக்கு வப்பாட்டி, இந்து பெண்களின் வயிற்றில் ஆதி திராவிடின் கரு வளர வேண்டும். இது என்ன தேசிய கீதமா? கலைஞர் கருணாநிதி இந்த பேச்சு என்ன தேசிய கீதமா? தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துமா இந்த பேச்சு? நாம் பேசுறது வன்முறைன்னு பாண்டியன் சொல்றான், வீரமணி சொல்றான். அப்ப இவன் பேசுனது தேசிய கீதமா? சொல்லு. நீ அரசியலுக்காக கூட்டி கொடுக்கலாம், ஆனா அரசியலுக்காக கூட்டி கொடுக்கிற சாதி இல்லடா நாங்க. கூட்டி கொடுக்கிற சாதி இல்லடா நாங்க. எங்களுக்கு வரலாறு உண்டு. எங்க வரலாறு தொலைச்சிட்டோம். 52 வந்து எங்க சமூக தலைவர்கள் விலை போனோம். அதனால இன்னைக்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு கையேந்திட்டு நிக்கிறோம். இல்லாட்டா அனுமதி கொடுக்க இடத்துல நாங்க இருந்திருப்போம். இன்னைக்கு வரப்போகுது. தெளிவா இந்த கூட்டத்தோட நோக்கமே என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கூட்டத்தோட நோக்கமே 2016 ஒரு வன்னியர் மாண்புமிகு நமது சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம், செய்தி. இத இங்க கை தட்டி கோஷம் போட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போனா நடக்காது. ஏன்னா என்ன ஆகும்னா, இப்ப வன்னியர் கோஷம் போடுறீங்க, ஆனா எப்ப சாதியை நினைக்கணுமோ அப்ப சாதியை மறந்துடுறீங்க. எப்ப மறக்கிறீங்க? ஓட்டு போடும் போது மறந்துடுறீங்க. என்ன நடக்குது? சின்னையா கூட சொன்னார், பணத்தை கொடுக்கலாம். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாம தனியாதான் நிக்கிறோம், யாரோடையும் கூட்டணி இல்ல. தனியாக 40 தொகுதியில் நிக்கிறோம். குறைந்தது 10 தொகுதியில் வெற்றி பெற போகிறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த தேர்தலில் கலைஞர் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு. அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் வந்து உங்களை செல்வ செழிப்போடு வளமோடு வாழ வச்சுட்டேன். இனிமே இந்திய நாட்டின் பிரதமராக தான் ஆகணும். அதனால ஓட்டுக்கு 3000 ரூபாய். இன்னொன்னு கொடுக்கிறது பாக்கி இருக்கு. ஆடு மாடெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னி குட்டி எல்லா பேருக்கும் தருவாங்க. எல்லா பேரும் பண்ணி மேய்க்கிறாங்க. நம்மால என்ன செய்வான்? சிந்திக்க மாட்டான். ஆடு கொடுத்து மாடு கொடுத்து கேவலமா நினைச்சானா ஆட்டு மாட்டை வாங்கி மேய்க்கிறான். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தாண்டா எங்க புள்ள ஏற்கனவே இருக்கு. எங்க புள்ள ஆடு மாடு மேய்க்க பிறக்கல. எங்க வீட்டு பிள்ளைங்க கலெக்டரா வரணும், நீதிபதியா வரணும், டாக்டரா வரணும், அதுக்கு தனி ஒதுக்கீடு கொடுறான்னு ஐயா கேட்டு போராடிட்டு இருக்காரு. அம்மா ஆடு மாடு கொடுக்குது. பன்னி கொடுத்தா என்ன பண்ணுவான்? நம்மாலு மாடு ஒரு குட்டி தான் போடுது, பன்னி 10 குட்டி போடுது, நல்ல வருமானம் தான் பன்னி மேய்க்க கிளம்பிடுவான். ஏன்னா இன்னும் அறிவுபூர்வம் வளரல. அதை தான் இன்னைக்கு சொல்றோம். 2000 ரூபாய் கொடுப்பான், 3000 ரூபாய் கொடுப்பான். நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஒண்ணுகிட்டையும் பண்ணல, என்னகிட்டையும் பண்ணல, கட்சியிலையும் பண்ணல. எங்க கொடுக்க முடியும்? நீ என்ன கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா? இது உன் கட்சி, உன் சாதி கட்சி. உன் புள்ளைய வாழனா ஓட்டு போகணும். நம்ம ஆளு என்ன செய்வான்? தேர்தல் வந்தா இவனும் கொடுக்கறான் சாராயத்தை, அவனும் கொடுக்கறான் சாராயத்தை. எந்த நேரமும் போதையிலே இருக்கான். விடிஞ்சா தேர்தல் தான் கூட்டு வரான். கொண்டாட்டியா கூப்பிடறான், புள்ள எங்க வா. எத்தனை ஓட்டு நம்ம ஓட்டுல இருக்கு? வீட்டுல இருக்கு 6 ஓட்டு இருக்குங்க. சரி, அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, 2000 ரூபாய் கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு போடு, 3000 ரூபாய் கொடுத்தவனுக்கு ஒரு 3 ஓட்டு போடுமா. இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்குங்க, இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கா. சரி, நம்ம சாய் சொல்லிட்டு கிடக்கிறாங்க, இவனுக்கு 1 ஓட்டை போட்டு போ அப்படிப்பா. இப்படி போட்டதால தான் நம்ம தோத்து போனோம். இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்டை வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்டை வாங்கிட்டு போடுவான். நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை அவன் வீடு புந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு காலையில தர்மபுரியில இருந்து கண்டிஷன் கோயில் கையெழுத்து போற பிள்ளைங்க வந்து பார்த்தான். நாங்க இரவோட போய் நாளைக்கு கையெழுத்து போட போறோம். என்ன ஜாமீன் எடுக்க முடியல. எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அவன் தான் நீதிபதியா இருக்கான். ஏன்? நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா ஸ்கூல் பீஸ், ஹாஸ்டல் பீஸ், சாப்பாட்டு பில்லு எல்லாம் பணம் கட்டணும். கட்டி எங்க படிக்க வைக்க முடியும்? அவனுக்கு 18% எல்லாம் இலவசம். கல்யாணம் பண்ணா, புள்ள பெத்தா, வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் இலவசம் அவனுக்கு. அப்ப எல்லா நீதிமன்றத்திலும் அவன் தான் இருக்கான். வெளிப்படையா நீதிமன்றத்திலே பேசுறான். எங்க ஆளுங்களை அடிச்ச வழக்கா உனக்கு ஜாமீன் இல்லைன்னு நீ சாதி வெறியோட சொல்றான். அப்ப உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தில்? உனக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு நமது இனமான காவலர் மருத்துவரையா மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு, தவிர வேற எந்த பாதுகாப்பும் இல்ல. ஐயா காலத்துல நீ ஆளுன்னு வச்சுக்க, நாம வாழ்ற பகுதி
சேரியா மாறும். நாம தீண்ட தகாத சாதியா ஒதுக்குவான். நம்மள எவனும் நம்மளை பார்த்து கேட்க மாட்டான். இன்னைக்கு தருமபுரி கலவரத்தை பார்த்தவன் தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சிக்காரனாவது நம்மளை ஆதரிச்சு பேசுவானா? கருணாநிதி கைது பண்ண சொன்னான், வீரமணி கைது பண்ண சொன்னான், தாப்பாண்டியன் கைது பண்ண சொன்னான். இந்த அம்மையார் ஐயாவை நடமாடக்கூடாதுன்னு தடை போட்டுது. அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அத்தனை சமூக தலைவர்கள் கூட்டம் போட்டு பேசினான், போஸ்ட் அடிச்சு விட்டுனான், பொதுக்கூட்டம் நடத்தினான், ஐயாவை கண்டமேனிக்கு திட்டினான், இந்த சாதியை திட்டினான். மானம் ரோசம் சூடு சுரண உன் உடம்புல இருக்கா? உன் உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தம் தானாங்க, நீ சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஆக இந்த வீரத்தையும் மானத்தையும் நாம வீச்சர்வாலை எடுத்து காட்டினா வேலைக்காவாது. வீச்சர்வாளால இனிமே காரியம் பண்ண முடியாது. ஆக தேர்தலில் கொடுக்கிறான் பார் உன் கையில் அந்த ஓட்டு முத்திரைய, அதனாலதான் நம்ம இன்னைக்கு காரியம் பண்ணி ஆகணும். அதை சரியா குத்தி ஒட்டுமொத்த 2.5 கோடி வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம கிட்ட எவனும் அசைக்க முடியாது. நாம தான் அடுத்த முதலமைச்சர். ஆக இதை நிரூபிக்கணும். ஏதோ கூடணும் சத்தம் போட்டோம், கோஷம் போட்டோம், கலைஞ்சங்கிறதுக்காக இந்த கூட்டம் கிடையாது. நீ நீங்க எல்லாமே வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன்ட்ட சொல்லு, உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு. என்ன சொல்லு? ஐயா என்ன சொன்னார், சின்னையா என்ன சொன்னார், உன் ஓட்டு மாம்பழத்துக்கு போட சொன்னார். இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும், ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆள வேண்டும் என்ற செய்தியை சொல்லு. அந்த செய்தியை போய் சொல்லு. ஏதோ கூடி கலைஞன் இல்ல. நாம யாரு? நாடாண்ட பரம்பரை. இப்ப நாதியற்று போயிருக்கிறோம். மீண்டும் நாடாள வேண்டும். மீண்டும் நாடாட வேண்டும் என்றால் மீண்டும் திண்டிவனத்திலிருந்து தீப்பிழம்பாக உருவாகியவர் நமது இனமான காவல மருத்துவராகும். எப்படிப்பட்ட சாதி? நம்ம வீரமுள்ள சாதி. நாம வீரத்துக்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்தானே மாவீரன் வீரப்பன். சொல்லு, மாவீரன் வீரப்பன். வீரப்பனை சொன்ன அரசாங்கம் கொள்ளக்காரன் சொன்னான். ஆனா அந்த வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒகேனக்கல் பக்கம் ஒரு கர்நாடகத்துக்காரன் வரல. ஆனா வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எங்களுக்கு சொந்தம் என்று ஒகேனக்கல்ல போராடுறாங்க கர்நாடகத்துக்காரன். நீ முதலமைச்சரா இருந்த புடுங்கிறதா கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆக ஒரு வீரப்பன் அந்த கர்நாடக தமிழ்நாட்டு எல்லையை எல்லைச்சாமி மாறி ஒரு வீரனார் ஐயனார் மாறி எல்லையை காவல் காத்திருக்கான். ஒரு வீரவன்னிய 36 வருஷம் தமிழ்நாடு காவல்துறை, கர்நாடக காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்க முடியவில்லை. ஒரு வீரவன்னியனை மோரிலே விஷம் கொடுத்துதான் கொல்ல முடிந்தது. மாவீரன் வீரப்பன் செத்த பிறகுதான் அவன் மீசை மயிரை கூட பிடுங்க முடிந்தது என்பது நம்முடைய வரலாறு. இந்த வரலாறில் வந்தவர்களாம். இதோட நமக்குள்ள பெருமை. மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு, ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை, இங்கு ஐயா எழுதவில்லை, இந்து மதம் சொல்கிறது. இந்து மதத்தில் 18 புராணங்கள். இதில் 9வது புராணம் வீரவன்னிய புராணம். அந்த வீரவன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட, அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவர்கள் தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவானால் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும். வன்னிக்குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீரவன்னியன் என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளையப்பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீரவன்னியகுல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரசு குலத்தவன், இது நாட்டை ஆண்டவன். நமது குலப்பெருமையை சொன்னேன். நாம் மிட்டாம் ராசிகளாக வாழ்ந்த கதையை சொன்னேன். ஜமீன்களாக ஆண்ட கதையை சொன்னேன். நமது புராண கதையை சொன்னேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? ஓட்டு போடுற சாதி, கொடி பிடிக்கிற சாதி, கோஷம் போடுற சாதி, இதை விட கேவலமாக குடிகார சாதியாக நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து ஒவ்வொரு வன்னியனும் வெட்கப்பட வேண்டும்.
ஒவ்வொரு வன்னியனும் வெட்கப்பட வேண்டும். ஆக மானமுள்ள வன்னியன், வீரமுள்ள வன்னியன், இந்த தமிழகத்தை நாங்கள் ஆண்டே தீர வேண்டும். ஒரு வன்னியர் நமது சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்று சபதம் ஏற்க வேண்டும். சபதம் ஏற்க வேண்டும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நமது பிராமண சங்க தலைவர் சொன்னது போல் 2016க்கு நாம் தயாராகுவோம். அதனுடைய முன்னோட்டம் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இன்றைக்கு தெளிவாக எண்ணி பாருங்கள். இன்றைக்கு எத்தனை சமூகம் நம்மை எதிர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்கள் வளர வளர என்று நினைக்கிறான். அரசாங்க சலுகை சட்டமும் சாதகமாக இருக்கிறது. இதை இரண்டையும் பயன்படுத்திக் கொண்டு மேல வந்துட்டு இருக்கான். இன்னும் 10 வருஷம் பார்த்தா இன்றைக்கு தமிழகத்திலேயே மிக 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 உயர்ந்த சாதியாக அவன் தான் இருப்பான். வரட்டும், மேல வருத்தம் இல்லை. ஆனால் அவன் மேல வர வர என்று நினைக்கிறான் மற்ற எல்லோரையும் அடிமைப்படுத்த வேண்டும், நம் சமூக பெண்களை கொண்டாட்டியாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆக உனக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த நிலைமை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு ஐயாவின் தலைமையில் ஒட்டுமொத்த வன்னிய மக்களும் ஒன்று கூட வேண்டும். நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆளுகின்ற தகுதி, திறமை நமது மாண்புமிகு சின்னையா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சுகாதாரத்துறை அமைச்சரை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். பல சாதனைகளை நமது சின்னையா அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். 108 விட்டிருக்கின்றார். பல கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இந்தியாவில் அனைத்து முதலமைச்சர்கள் நமது சின்னையாவை பாராட்டுகிறார்கள். ஐநா சபையில் புகையிலை தடுப்பை பற்றி பேசும்போது வெள்ளக்காரர்கள் பாராட்டுகிறார்கள், விருது கொடுக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்லும்போது நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்கிறார், அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு நடமாடும் சுகாதாரத்துறை பல்கலைக்கழகம் என்று நமது சின்னையாவை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் வைத்திருக்கின்றோம். திறமை, ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எங்கள் திறமையை என்னவோ தெரியவில்லை, பத்திரிகைக்காரர்கள் சொல்ல மாட்டேங்கிறார்கள். ஏன் சொல்ல? அங்கேயும் சாதி தான், அதுவும் சாதி வெறிதான். ஏன் பத்திரிகா தர்மம்? என்ன பத்திரிகா தர்மம்? சாதி வெறிதான் அங்க இருக்கு. ஏன் ஏன் சாதியை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன்? இந்த நாட்டில் எல்லாருக்கும் சோறு போடுற சாதி நாங்க. உன் பேப்பரை பேப்பர் வருத பத்திரிகை பேப்பர் இது நான் பயிர் வைக்கிற ஆர்எஸ்பி மரத்திலிருந்து வருது. அந்த ஆர்எஸ்பி மரத்தை என் கிராமத்தில் பயிர் வச்சா குடிக்க எனக்கு தண்ணி இருக்காது, சுவாசிக்க நல்ல காத்து இருக்காது. இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு அதை பயிர் வச்சு உனக்கு பேப்பரை கொடுக்கிறோம். ஆனா ஏன் சாதியை பத்தி எழுத ஓ சாதி தடுக்குது. வெளிப்படையான உண்மை என்ன உள்ள பத்திரிகை தர்மம் போட்டு பண்ணுது. வெளிப்படையான உண்மை. ஆக எங்களை தடுத்தால், நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இந்த பத்திரிகை எங்களை பாராட்டி எழுதி நாங்க ஒன்றும் வளரல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டணும், இந்த பத்திரிகையால கூட்டணும் இல்ல. பன்னீர்செல்வம் காலத்தில் எங்களை ஆதரிச்சு யார் பேசுறீங்க? அப்ப 107 சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோமே, இந்த 107 சாதிக்காரன் செத்தானா? 21 பேர் என் சொந்தக்காரன் செத்தான். ஏன் சாதி பொம்பளைங்க தாலி அறுத்தா 1 லட்சம் பேர் சிறைக்கு போனோம். 107 பேருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோமே, அதை பெருந்தன்மையோடு எந்த பத்திரிகையாவது பாராட்டினீங்களா? ஆனா அதை கேவலப்படுத்துகிறவங்கள எங்களை மரம் வெற்ற சாதின்னு சொன்னீங்களே, இதுதான் பத்திரிகை தர்மமா? ஆக எங்களை மட்டும் ஒதுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு? நாங்க என்ன பண்ணோம்? பெரும்பான்மை சாதி நாங்க இந்த நாட்டை ஆளக்கூடாது, அதுதானே உங்க திட்டம். ஆக ஏன் சாதி இந்த நாட்டை ஆளக்கூடாது? நாங்க காலம் பூரா உங்களுக்கு ஓட்டு போற சாதியா இருக்கணும், நீங்க கொடுக்கிற சாராயத்தை குடிச்சு குடிகார சாதியா இருக்கணும், வறுமையிலே கிடந்து சாகணும். ரொம்ப காவல்துறை அதிகாரிகளும் கவலைப்படுறாங்க. நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா சுனாமி வந்தா செத்து போயிட்டா என்ன பண்றது? எப்படா சுனாமி வந்து எல்லாம் சத்து போவான்னு நினைக்கிற இந்த நாட்டில் எங்களை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுனாமி வந்து எல்லாம் எங்களை ஒன்னும் அழிக்க முடியாது. சுனாமிலே எங்க ஆளுங்க ஸ்விம்மிங் பண்ணுவான். சுனாமி வந்து எங்களை அழிக்க முடியுமா? எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்த நாங்க, நான் அக்னியில பிறக்க சொல்ல முடியுமா? சொல்லு. வாதாபி யாரு? சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி, வில்லவன் வாதாபி என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார், வாதாபியை வீரவனியன் கொள்கிறான். ஆக துரோபதை
மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தால் அந்த திரௌபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை கலங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார். சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறாள். ஆக சீதை அக்னியில் வருகிறார், திரௌபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆக அக்னியில் பிறந்த நாங்க எங்கள் அழிக்க யாராலும் முடியாது. ஆக எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு கோட்டையை கைப்பற்றுவோம். கோட்டை எங்கள் வசப்படும். அந்த கோட்டையில் எங்களுடைய மாண்புமிகு சின்னையா அவர்கள் கொடியேற்றுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு வன்னியினுடைய இதயத்திலும் பதிவாக வேண்டும். இந்த செய்தியை நமது மக்களிடம், நமது சொந்தக்காரர்களிடம், உங்கள் சொந்தக்காரர்கள் சொல்ல வேண்டும் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.